இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம பார்க்க போறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி பலனை கொடுக்க போகுது, உங்கள் கர்மவினை எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான பலன் தான். இப்ப பாருங்க, மகர ராசிக்கு 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைகிறார். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7 நாள் சனியிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மீண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகம் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே ராசி அதிபதியோட முதல் 2 வாரம் இருந்து சில மன சஞ்சலங்கள், சில ரெஸ்ட்லெஸ்னஸ், சில கோபதாபங்கள், சில சௌரிய கோளாறுகள்லாம் மே மாதம் 2 வாரம் முதல் 2 வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனியோட சேருவதனால் கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாக்கங்கள் இருக்கு. ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடத்தியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் மே செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்ல இருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்கு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோதானோன்னு இல்லாம வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டா நீங்க உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு, சுக்கிரன், அதே சமயத்தில் புதன், அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள் இது எல்லாமே இருக்கு. அதே சமயத்தில் வருமானமும் இருக்கு. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்க மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்மசனி, அஷ்டம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி, பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவங்க, காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம், மார்ச் மாதத்திலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள்னால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட, கிளாரிட்டியோட, கான்ஃபிடென்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும்
புக்திநாதரும் இப்போ கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இந்த பொதுவான பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் என்ன, தசா புக்தி அந்தரம்னு நம்ம பிரித்து தசைய வருட கணக்கில் பார்த்து, புக்தியை 2 வருடம் 3 வருடம் லெவலில் பார்த்து, அந்தரம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் பார்த்து, சூக்ஷமம் வாரக்கணக்கில் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்மளோட ஜாதத்தில் இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அந்த செயல் அமைப்புகளை வடிவமைத்து அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செய்து கொண்டேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து, ஏன்னா வாழ்க்கையில நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போறது இல்லை. ஒரு 20-25 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு வந்துட்டோம், தொழிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு 30-35 வருஷம் மேக்ஸிமம் நம்ம கெரியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதல் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த 30-35 வருஷம் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல், எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ, அதே போல இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம கர்மாவை மாத்திர முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது, எது மாதிரி எது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா தொழிலா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய விரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல இருக்கிறீங்க. ஒரு கடமையை ஆற்றக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த மகர ராசி என்பர்கள் தான். கடமையில மிகப்பெரிய ஒரு நேர்மையோடு இருப்பவர்களும், அதாவது கடமைன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு போகணும், தொழில் செஞ்சா அதை கடன் இல்லாம காப்பாற்றணும், இதெல்லாம் தான் ஒரு கடமை. அந்த கடமையை காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் தன்னை சார்ந்தவர்களை விட தன்னுடைய வேலையும் தொழிலையும் ரொம்ப உறவாக மதிப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். கணவன் மனைவின்ற உறவுலாம் அடுத்தபட்சம் தான். தன்னுடைய வேலையும் தன்னுடைய தொழிலும் தான் இவர்களுக்கு முதல் உறவே. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை சிந்திப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அப்படி இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். எதுவுமே செய்யாம அடிபட்டு நிற்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். சொந்த உறவுகளே இவர்களை ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளோடு நிறைய பிரிவுகள், அதாவது உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், இப்படி அந்த உறவுகளோடு நிறைய பிரிவுகளையும் சந்தித்தவர்கள்
என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த எல்லா வேலையும் பண்றதே, மாயையான ஒரு சில வேலைகளை பண்றதே இந்த ராகு பகவான் தான். யார் யார் ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த பெரிய அளவுக்கு சேமிப்புகளை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, உறவுகள்னால பாதிப்புகள், குடும்பத்துல இருக்கிறவங்களே புறமுதுகுல குத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கும். என்னடா இது நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். யாரை நம்பி நீங்க எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்தீங்களோ இவர்களே ஒரு ஜீரோ ஆக்கிட்டு போயிருப்பாங்க. ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மகர ராசி என்பர்கள் ஆளாகி இருப்பாங்க. போனதெல்லாம் போகட்டும் மேடம், எனக்கு இனிமேல் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில இனிமேலாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குமா, எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்குமா, நான் 2வது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த 2வது திருமணத்தின் மூலமாகவாது எனக்கு ஒரு நிறைய ஒரு நன்மைகள் நடக்குமா, இல்ல 2வது திருமணத்திலயும் இத மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். அதே சூரியன் அஷ்டமாதிபதியும் கூட. அங்கதான் நம்ம தலைவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல வந்தாச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சொத்துனால பிரச்சனைகள், சொத்துனால வேலை இழப்புகள், சொத்துனால பிரிவுகள், இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எப்ப பிரிவு வந்திருக்கு அதை பாருங்க. சொத்து வாங்கினதுனால பிரிவு வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வேலை இழப்பு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. சொத்து இழப்புகள்னால, சொத்து வாங்கினதுனால வந்திருக்கும். இந்த மாதிரியாக ஏதோ ஒரு அசையும் சொத்துக்களையோ அசையா சொத்துக்களையோ வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னாலே அந்த அஷ்டமாதிபதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், உச்சம் பெற்ற சூரியன், இவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும் கொடுத்து இவர்களினுடைய சொந்த வாழ்க்கையில, சுய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது இந்த மாதத்துல பிற்பகுதியில முழுமையாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போக போறார். செவ்வாய் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அப்படி இருக்கும் போது அவர் 4ஆம் இடத்திற்கு வரப்போறாரு அப்படின்னா அந்த சொத்து மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம், அந்த சொத்து வாங்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தாயார் வழி சொத்துக்களும் முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு போறார். அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்து நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய, மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் வேலை இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. அதனால மகர ராசி என்பவர்களுக்கு வேலை பாதிப்புகள் இருக்கும், வேலை இழப்புகள் இருக்கும், திடீர் வேலை மாற்றங்கள் வரும். நீங்களே உங்களை அறியாமலேயே ரிசைனேஷன் லெட்டர் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய மகர ராசி என்பவர்கள் இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ரிசைனேஷன் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. அடுத்த மாசம் மே மாசம் வரைக்கும் வேலை பாக்குறேன், அங்க இருந்து வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ன வேலை கிடைக்க போகுது, என்ன செய்ய போறீங்க, இத பத்தி எல்லாம் ஒரு யோசனையும் கிடையாது. வர்றது வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, வேலை இழப்புகள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 50% வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த 50%ல நீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல உங்களுடைய உள்ளூர்லயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு 50% தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடன்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். தொழிலுக்கு வாங்கின கடனை இந்த மாசம் கொஞ்சமாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த
மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன்கள் அமையறதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் வரக்கூடிய வரன்கள் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால யார்கிட்டயும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க. நான் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த கடனை அடைச்சிடுறேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்கதான் அவமானப்படுவீங்க. அதனால வாக்குறுதி யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும், நிதானமாக பேசணும். நிதானம் இல்லை அப்படின்னா பயங்கரமான வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.